தொடர்ந்து நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் இந்த உலகத்திலே வந்து உயிர்த்தெழுந்த காரியத்தை நாங்கள் இன்னுமாய் வாசிக்க வேண்டுமாயிருந்தால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 48வது வசனத்திலிருந்து அவரை வாசித்துக் கொண்டு போனால் இந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வாசிக்க 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். மண்ணானவனாகிய ஆதாம் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவர்களா இந்த உலகம் முழுவதும் ஆதாமுடைய சரீரத்தோடு மண்ணானவர்களாக மண்ணுக்கு திரும்புவர்களாக இருக்கிறார்கள். அப்ப மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவரும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நன்றாக நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? வானத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்து இறங்கிய அப்பம். அவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவத்தை நாங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாமும் அவரை போல அந்த சாயலை அணிந்து கொண்டால்தான் அவரோட கூட உயிர்த்தெழுந்து போக முடியும். அப்போ நாம் வானத்துக்குரிய சாயலை அணிந்து கொள்ளவே வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். மேலும் மண்ணானுடைய சாலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவுடைய சாலை அணிந்து கொள்வோம். எப்பொழுது அணிந்து கொள்வோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் ஒரு அடக்க ஆராதனை செய்து வருகிற பொழுது அந்த மண்ணால் ஆதாமுடைய சரீரத்தை அடக்கம் செய்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பார்க்கிற பொழுது ரோமனுக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த வசனத்தை வாசிப்போம். இதில் ஒரு உண்மையை ஆண்டவராய் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் என்ன சொல்லுகிறார்? 50வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நான் சொல்வது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை ஒருபொழுதும் சுதந்திரிக்காது. அழிவுள்ளது இந்த சரீரம், ஆனா அழியாதது ஆத்மா. அந்த ஆத்மாவிலே கிறிஸ்து என்ற சாயலை நாங்கள் பெற்றுக் கொண்டால் அவருடைய வருகையிலே ஒரு இமைப்பொழுதிலே அவருடைய கூட மறுரூபம் ஆகும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் வருகையிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அந்த ஆத்மா சரீரம் கிறிஸ்துவ போல எங்களை மாற்றுகிறது என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 51 வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். இந்த மறுரூபத்துக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த மண்ணால் உள்ள சாயலை அணிந்திருக்கிறவர்கள் அப்படியே இருப்பார்கள். வானத்துக்குரிய சாயலை அணிந்து கொண்டால் ஒரு இமைப்பொழுதிலே நாங்கள் அப்படியே மறுரூபமாவோம். இயேசு கிறிஸ்து எக்காலம் தொனிக்கும், அவருடைய வருகையில் எக்காலம் தொனிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 14 நாங்கள் 18 பேரை வாசிக்கிற பொழுது எக்காலம் தொனிக்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாமும் அவரோட கூட மறுரூபமாவோம். இதுதான் அவருடைய சாயல். அந்த சாயலை அணிந்து கொள்ள நாம் ஒரு ஆயத்தம் செய்ய வேண்டும். அந்த ஆயத்தம் இல்லாமல் நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டு நாம் பிரகதி அடைவோம், நாம் மறுபடி பிறப்போம். இப்படியான போலி சமாதானங்கள் எல்லாம் இறுதி நேரத்திலே என்ன செய்யும் என்பதை, என்ன நடக்கும் என்பதை நாம் இப்பொழுதே சிந்தித்து தியானித்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவுதலாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாவோம். அவர் வருகைக்கு முன்பதாக மரிக்கிறவர்களும் அவர்களும் அப்படியே அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். பார்த்தீர்களா இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி தேவன் எப்படி பேசுகிறார் என்று? மரித்து நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மரணம் வந்தாலும் அவருடைய வருகையிலே முதலாவது எழுந்திருக்கிறவர்கள் அந்த மரித்து அந்த மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் அப்படி எழுந்து வரும். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாவோம். எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு கூட்டமாக செய்கிறோம். மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் அப்படி ஒரு மறுரூபமாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கு உள்ளே ஒரு சரீரம் இருக்கிறது, வெளியில இருக்கிற சரீரம் தான் இந்த மண்ணான சரீரம். உள்ளுக்குள்ளே ஒரு சரீரம் இருக்கிறது, அதுதான் ஆத்மா. இதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றது. ஏன் தன்னுடைய ஆத்மாவுக்கும் சொல்லுகிறான். ஆத்மா தான் மனிதனுக்குள்ளே செத்து கிடக்கிறது, அந்த ஆத்மா தான் அங்கே போக போகிறது.
அதை நாம் தேவனிடத்தில் அனுப்புவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மரித்தால் இந்த உடல் மண்ணுக்கு போகும், ஆத்மா அப்படி அழியாது, ஒரு பொழுதும் அழியாது ஆத்மா. ஆத்மாவை நாங்கள் ஆத்ம நேசராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்து அந்த ஆத்மாவில் உள்ள பாவத்தை கழுவி சுத்திகரித்து ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாக சாதாமையை தடுத்துக் கொள்ளும் பொழுது வாசிப்போம். 53 வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதியாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது, அடுத்த வசனம், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமா ஒழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயம், மரணம் ஜெயமாக விளங்கும். மரணம் இல்லை. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இந்த மறுரூபத்தை இயேசு இந்த உலகத்திலே வந்து பிந்தின மனிதனாய் ஆதாம் இந்த உலகத்திலே வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவர் தம்மை போல ஒரு மறுரூபப்படுத்துகிறார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்னொரு ஆயத்தத்தை அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அந்த ஆயத்தம் இல்லாமல் நாம் செல்ல முடியாது. இது முக்கியமானது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்த்தால் 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்போம். பாவத்துக்கு மேற்ற நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவினாலே மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுராய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதே போல நாமும் அவருடைய ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு தான் உயிர்த்தெழுந்தார். நாம் எப்படி அடக்கம் பண்ணப்படாமல் உயிர்த்தெழ முடியும்? ஒவ்வொரு மனிதனும் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தலையிலே தண்ணியை தெளித்தால் அது அடக்க ஆராதனை இல்லை. யாரும் தப்பாக எண்ணாதீர்கள். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆதாமை அடக்கம் செய்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு பெற்றுக் கொள்வதுதான் ஞான ஸ்நானம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டதானால் அவர் உயிர்த்தெழும் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ செயலம் ஒளிந்து போகும் போட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவன் உயிர்த்தெழும் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ பாவ சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இருந்தால் நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் அழிந்து போகும் பொருட்டாக அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட்டது என்று அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எப்பொழுது விடுதலை வருகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் அடக்காராதனை செய்து வந்தால் உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது. நாங்கள் ஒரு உண்மையான ஒரு ஆயத்தத்தை செய்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஆயத்தமாக இருக்கிறது. ஆத்மா தான் எங்களுக்கு முக்கியமாக ஆத்ம நேசத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஆதாமுடைய சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து வர முன்பதாக மரித்தாலும் முதலாவது எழுந்திருக்கிறவர்கள் மரித்தவர்கள் தான் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போக வேண்டாம். இதுதான் தேவனுடைய உண்மையான உயிர்த்தெழுதல். மரித்தவர்கள் எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவர்களை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? நாமும் அதே போல ஒரு ஆயத்தத்தை செய்து ஆயத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த ஆயத்தத்தை நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாமே பார்த்துக் கொள்ளுவோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், நீ ஆயத்தமாகு. உன்னுடைய ஆயத்தத்தை நீ செய்து கொண்டு எந்த வேளையிலும் நீங்கள் ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாங்கள் இந்த வேளையில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த வேளையிலே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை
வல்லோர் காக்கும் வல்ல மீட்பருண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தோர் காலத்தில் ஆவி குறைந்ததால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோர் காக்கும் வல்ல தேவன் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் அவளவன் புகுந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல தேவன் உண்டெனக்கு 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 காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, சோத்திரமானது, நன்றி சோத்திரமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபத்தை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய மகிமை அவர் உயிர்த்து அவருடைய வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபத்தை கடந்து செல்வோம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்ட வசனங்களை வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவனாயிருக்கிறேன். ஆமேன். பார்த்தீர்களா? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மரித்தாலும் அவருடைய கூட எழுந்து செல்லக்கூடிய மாதிரி மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்த இந்த செய்தி வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பார்த்து உங்களோட மனதை அவருக்கு நேராக திருப்பி அவர் கொடுத்த நீதியை நிறைவேற்றி ஆயத்தப்படும்படியாக நான் இந்த வேளையில இந்த செய்தியை உங்கள் முன்பதாக உங்களுடைய ஆசீர்வாதமான இந்த செய்தியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எவர்லாஸ்டிங் லைஃபை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இந்த வார்த்தைகளை பெற்று நீங்கள் இன்னுமாய் தெரிந்து வழிநடத்தப்பட உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வேளையில் இந்த செய்திகள் வருகிற யூடியூபிலே வருகிற செய்திகளையும் இன்னுமாய் ஜீசஸ் கோல் இன்டர்நேஷனலே வருகிற செய்திகளையும் நீங்கள் பார்த்து அந்த செய்திகளிலே புஸ்தகங்கள், செய்திகள், வீடியோக்கள், சகல செய்திகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் பார்த்து கேட்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவரை உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த காலத்திலே ஊழியர்கள் மூலமாக இந்த காரியங்களை ஏற்படுத்தி தந்ததுக்கு நன்றி சொல்லி நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் படியாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பொறுப்பேறும். ஆண்டவர் இந்த மக்களை ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமீன், ஆமீன்.